பற்றியும் படத்தோட வெற்றி பற்றியும். எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் திரைப்படம் சக்ஸஸ் மீட், இது ஒரு சர்ரியல் மொமெண்ட்டாக இருக்குது எனக்கு நிஜமாவே. நான் பண்ண படங்கள்லேயே முதல் படம் சக்ஸஸ்ன்னு வந்த வார்த்தை இந்த படத்துக்கு தான். ஒரு படத்தை பண்ணி முடிச்சாச்சு, அது மக்களுக்கு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க். அதில் ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க்த்தாக எங்களுக்கு இருந்தது வந்து சக்தினா. சக்தினாவோட பேனர் வந்தாலே, இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 11 படத்தில் 6 படம் வந்து அவர் கொடுத்தது பெரிய ஹிட்டு. ஸோ அவரோட பேனர் வந்தாலே நம்பி போய் பார்க்கலான்ற ஒரு பேர் வந்திருக்கு. அந்த வகையில் போன வருஷமும் ஒரு படம் என்னோடது கண்ணகி அவரோட பேனரில் ரிலீஸ் ஆச்சு. இந்த வருஷமும் ப்ளூ ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்ததாக தயாரிப்பாளர்கள் லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ், தேங்க்யூ சௌந்தர்யா மேம், தேங்க்யூ கணேஷ்மூர்த்தி சார், ரஞ்சித் அண்ணா, லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூண்ணா. நிறைய விதத்தில் இயக்குனராக, தயாரிப்பாராக, ஒரு மனிதராக நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்க்குறவர். மெயின் பர்சன், கேப்டன் ஆஃப் த ஷிப் ஜெய்குமார். ஜெய்யும் நானும் நான் ஆடியோ லான்ச்லேயே சொன்னேன் எப்படி சந்திச்சோன்னு. இந்த 2 வருஷம் பயணத்தில் அதிகமாக நான் ஜெய் கிட்டேருந்து கேட்ட வார்த்தை வந்து டென்ஷனாக இருக்குது கீர்த்தி அப்படின்னு. நானாக தான் கால் பண்ணுவேன், என்ன நடக்குது ஜெய், எப்படி போயிட்டுருக்கு, ஆடிஷன் நடக்குதா, ஒரே டென்ஷனாக இருக்குது கீர்த்தி. அதுதான் பார்த்துக்கலாம் ஜெய், பார்த்துக்கலாம் ஜெய். 2 வருஷம் நான் அதிகமாக அவர்கிட்ட சொன்னது பார்த்துக்கலாம் ஜெய், அவர் என்கிட்ட சொன்னது இந்த வார்த்தை. ஒன்று நான் நம்பினது என்னன்னா, இந்த கதை, இதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் அவங்களோட பயணத்தை அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க எங்கே போய் சேரணும்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு உண்டான 100% உழைப்பு நம்ம கொடுத்தாகணும் இந்த நொடியில், இந்த நிமிஷத்தில். அதை பற்றி மட்டும் யோசிப்போம் அப்படின்னு தான் நான் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லுவேன். அவரும் அதை நம்பினார். அப்படி தான் நாங்கள் எல்லாருமே ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எங்களோட 100% இந்த படத்துக்கு கொடுத்துருக்கோம். அதுதான் இன்னைக்கு ஜனவரி 31ஆவது நாள் 2024 இங்கே சக்ஸஸ் மீட்டில் வந்து நின்றுட்டுருக்கோம். வாயெல்லாம் கொள்றதுக்கு சக்ஸஸ்னால. ஸோ அதுதாங்க நான் நம்பின ஒரு பெரிய விஷயம் இந்த படத்தோடது. அதுதான் படத்தில் வர ஒரு டைலாக், கடைசி டைலாக், இந்த வானத்துக்கு அடியில் மரம், செடி, கொடி, மனிதர்கள், மிருகங்கள் எல்லாரும் சமம்தான். அந்த வசனத்தை மக்கள் இவ்வளோ அருமையாக அன்பாக ஏற்றுக்கிட்டு கொண்டாடுறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்னோட ஒரு மெயின் தாட் அது எப்போவுமே, எல்லாரும் சமம்தான், மிருகங்களும் உட்பட்டு எல்லாரும் சமம்தான். ஸோ அந்த விதத்தில் இது ஒரு பெரிய 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 வெற்றி. படமாக மட்டும் இல்லை, ஒரு ஹியூமனிடேரியன் பேசிஸாகவே ஒரு பெரிய வெற்றி நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். பியூட்டி வித் பிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக நம்ம கீர்த்தி பாண்டியன் தான் டெஃபினட்டாக. ஸோ நான் இந்த திரைப்படத்தில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கிற செந்தில் அவர்கள் இன்னைக்கு இங்கே வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒரு நல்ல ஃபிலிமில், ஹிட் ஃபிலிமில் நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பொதுவாக ஒரு படம்னா ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் ப்ளூ ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் படத்தில் இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டருக்குமே ஒவ்வொரு வகையில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. எல்லா கேரக்டர்ஸையும் மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதில் தேன்மொழி கேரக்டரை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் படம் பண்ணும்போது அந்த பெரிய மூக்குத்தியெல்லாம் எனக்கு போட்டால் எப்படி இருக்குன்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. பட் டிரெக்டர் சொன்னதுனால மட்டும்தான், அவர் சொல்கிறாரு, அவர் ட்ரஸ்ட் பண்ணுறாரு, இது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணி நான் கம்ப்ளீட்டாக பண்ணேன். அதை வந்து ஆடியன்ஸ் ரெக்கக்னைஸ், அந்த மூக்குத்தி நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கூட எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஃபிலிம் எனக்கு கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், ரஞ்சித் சாருக்கும், லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ்க்கும், அதே போல் நான் இந்த ஃபிலிம் பண்ணுறதுக்கு காரணம் டிரெக்டர் ஜெய் அண்ட் ரைட்டர் பிரபா மட்டும்தான். அவங்க அந்த கேரக்டரை நம்பினாங்க, அவங்கள நான் கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ணேன். எனக்கு செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது, அவங்கள நான் முழுசாக ட்ரஸ்ட் பண்ணேன். அதோட ரிசல்ட் தான் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அவங்களுக்கு என்னை இன்ட்ரோ பண்ண பிஆர்ஓ குணாவுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் படத்தோட ஒட்டுமொத்த தீமுக்கும் என்னுடைய விஷஸ். இந்த படத்தை இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஃபிலிம் ஆக்கின மக்கள் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்த பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ திவ்யா. அன்சுலைன் ஒரு சில வார்த்தைகள் அறிவு. எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார்
திரைப்படம். படத்தை தியேட்டரில் பார்த்த பிறகு எனக்குள்ள ஒரு தாட் இருந்தது. ரஞ்சித்துகளுக்கும் ராஜேஷ்களுக்குமான நட்பு தான் இந்த தமிழ் சமூகத்தினுடைய விடுதலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரஞ்சித்தும் ராஜேஷும் வரலாறு முழுக்க நண்பர்களாகவே இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இந்திய நிலம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை ரஞ்சித்துகளும் ராஜேஷ்களும் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் அவர்களை ஒன்று சேர்க்கிற ஒரு முயற்சியை, அந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அரக்கோணம் நம்முடைய சொந்த ஊரை பற்றி நம்ம சொந்த ஊரில் எடுக்கப்படுகிற ஒரு திரைப்படம், ஊரில் நடக்கிற ஒரு கதைன்னொன்னே எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு அட்டாச்மெண்ட் வந்தது இயல்பாகவே. ஆனால் பொதுவாகவே எனக்கே தனிப்பட்ட முறையில் அனுபவம் இருக்குது. அரக்கோணம் அப்படின்னாலே அது ஒரு ரவுடிசம் இருக்கும், இல்லை கேங்ஸ்டரிசம் இருக்கும், அந்த மாதிரிலாம் என்னென்னமோ சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்து. ஆனால் உண்மையிலே நான் அப்படியான எந்த விஷயமும் பார்த்ததில்லை. அரக்கோணம் முழுக்க நான் பார்த்தது உழைக்கும் மக்களை தான் பார்த்துருக்கிறேன், அம்பேத்கரியவாதிகளை பார்த்துருக்கிறேன். அரக்கோணம் முழுக்க ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஊர். எந்த போனாலும் இனிமேல் உலகம் முழுக்க சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். அரக்கோணம் அப்படின்னா அதுக்கான மிகச்சிறந்த அடையாளமாக ப்ளூ ஸ்டார் அப்படின்னு இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஜெய்யரனோட இந்த திரைப்படத்தில் பாடல்கள் எழுதுவதற்கான அனுபவங்கள் உண்மையில் ரொம்ப ஸ்பெஷலானது. நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு ஒரு டைரக்டரோட போய் உட்காந்து பாட்டு எழுதும் பொழுது எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துனே இருக்கும். அவங்க என்ன ரெக்வயர் பண்ணுறாங்கன்னு நமக்கு புரியுதா, அவங்க சொல்ல வரதை நம்ம புரிஞ்சுக்கிறோமாங்கிறது எனக்கு ஒரு தயக்கம் இருந்துனே இருக்கும். ஆனால் ஜெய்யனை நம்மக்கிட்ட இருந்து தான் அதை ஸ்டார்ட்டே பண்ணுவார். ஸோ கம்போஸ் பண்ணும்போது கோவிந்த் அவர்களோட நானும் ஜெய்யனும் உட்காந்து 3 பேரும் பேசி உரையாடி பாடல்களை உருவாக்குவோம். இந்த ஒட்டுமொத்த ஆல்பமும் அப்படி உருவாக்கி ரசித்து கேட்டுகிட்டே இருப்பார். ட்ரெயினில் போயிட்டே இருப்போம், பாடல்களை கேட்டு போயிட்டு வந்துட்டே இருப்போம். ஒவ்வொரு முறையும் பாடல்களை அவரை ரசித்தார். இந்த ப்ராசஸின் வழியாக ஆஸ் அ ஆர்டிஸ்டாக நானும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஏன்னா இந்த படத்தில் ஒரு பாடல் மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருந்தது. உண்மையிலே இந்த வாய்ப்பின் மூலமாக ஒரு ஆர்டிஸ்டாக இன்னும் நிறைய நான் கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ப்ளூ ஸ்டாருடைய வெற்றி அது மக்களுடைய வெற்றி, சமத்துவத்துக்கான வெற்றி, அம்பேத்கருடைய வெற்றின்னு நான் நம்புகிறேன். அதனால ப்ளூ ஸ்டார் படக்குழுவினர் மேடையில் இருக்கிற எல்லாருமே எனக்கு படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸாகவே ஃபீல் ஆகுறாங்க. அதுதான் இந்த அவர்களுடைய நடிப்பு திறமைக்கான அந்த வெற்றின்னு நான் நம்புகிறேன். நான் உண்மையிலே எல்லாருமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கதாநாயகன் கதாநாயகி உட்பட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த திரைப்படத்தில் பங்காற்றியதற்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஹரி. அது எப்படி எந்த கதாபாத்திரம் பண்ணாலும் அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணுறீங்கன்னு அப்படியே சொல்லிட்டீங்கன்னா லேர்னிங்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம். அதை இவ்வளோ தூரம் கொண்டாடி இவ்வளோ தூரம் கொண்டு சேர்த்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ண தெரியும். எவ்வளோ பெரிய தோல்வியாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வான்னு ஏஞ்சி வர தெரியும். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ், இவ்வளோ பெரிய ஒரு கொண்டாட்டம் என் லைஃப்பில் இதுதான் முதல் தடவை. ஆக்சுவலாக ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த கலவரத்தில் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான ஒருத்தருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன். என்னோட இயக்குனர் ஜெய்க்கு. அவர் புஷ் பண்ணது, என்னை சேலஞ்ச் பண்ணது, உங்களால் முடியுமான்னு கேட்டது, இன்னொரு டேக் கூட வாங்காமல் நான் முடிப்பேன் பாரு அப்படின்னு நான் சொன்னது. ஸோ ஜெய்க்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சாரி, இவ்வளோ லேட்டாக தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு சாரி. அண்ட் இந்த படம் எனக்கு என் லைஃப்க்கு என் கெரியருக்கு ரொம்ப 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 முக்கியம். இந்த மூமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணேன். அண்ட் இந்த மூமெண்ட்டுக்கு வந்துட்டேன். இங்கேருந்து அடுத்தது என்ன பண்ணுன்னு தெரியல எனக்கு, அவ்வளோ மலைப்பாக இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நீலம் ப்ரொடக்ஷன், ரஞ்சித் சாருக்கு நன்றி, லெமன் லீஃப்க்கு நன்றி. அண்ட் இந்த படத்து மூலயமா எனக்கு நிறைய பியூட்டிஃபுல் இமோஷ்னல் கனெக்ட்லாம் இருக்குது. ரந்து சாமு கண்ணு. ஸோ தேங்க்யூ, பியூட்டிஃபுல், லவ் யூ கைஸ். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக பாலாஜி பிரசாத் அவர்கள், ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் வெற்றி பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஹலோ. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் டைரக்டர் சார் என் கையில் கொடுக்கும்போது நான் ஸ்கிரிப்டை வாசித்து பார்த்தேன். அதில் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அசோக் சார் இந்த ரஞ்சித்துங்கிற கேரக்டர் இந்த கோச் அடிக்கும் பொழுது ஒரு 2 வார்த்தை மியூட்டாக இருக்கும். அந்த 2 வார்த்தைகள் தான் மியூட்டாக இருக்கிற அந்த 2 வார்த்தைகளை நான் ஸ்கிரிப்டில் பார்க்கும்பொழுது ஒரு கேரக்டர் இப்படி உலகத்தை பார்க்கக்கூடிய ஒருத்தன் இப்படி ஒருத்தன் இருந்தால்
அவனை வெறுத்தே ஆகணுங்கிற ஒரு முடிவை நான் எடுத்தேன். அந்த ஸ்கிரிப்டில் தான் இருந்தது அது. சாருக்கும் என் நன்றி. நீங்கள் தான் எழுதுனீங்க தலையெழுத்து. தேங்க்யூ. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த சார், ரஞ்சித் சார், டைரக்டர் சார், ஜெய் சார் பற்றி நிறைய பேசலாம். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம், அவர் இந்த கேரக்டரை எங்கிட்ட இருந்து வெளியில் கொண்டு வந்தது எல்லாமே அவர் தான். Thank you so much for this opportunity. Thank you every single one of you out here for this opportunity. God bless you all. Thank you. தேங்க்யூ. உண்மையாகவே திரைகளில் வந்து மிரட்டிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ரொம்ப அட்மையர் பண்ணுறேன் சொல்லலாம். பிருத்வி, ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சக்ஸஸ் மீட் இது வந்து நிறைய டிவியில் பார்த்துருக்கேன், பேப்பரில் பார்த்துருக்கேன். இன்றைக்கி இந்த மேடையில் நானும் ஒரு பாட்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சக்ஸஸை டேஸ்ட் பண்ணுறதுக்கு 18 வருஷம் ஆயிருக்கு. ஸோ 2006 என்னோட முதல் படம் ரிலீஸ் ஆச்சு, ப்ளூ ஸ்டார். இந்த படத்தை பற்றி எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான படம். ஃபஸ்ட்டு டே வந்து ரோகிணி தேட்டரில் வந்து பார்த்துட்டு வெளியே வரும்போது எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம் இருக்குது. வெளியே போகும்போது எல்லாரும் பாண்டியராஜன் சார் பையன் இந்த டேக்லைன் எனக்கு எப்போவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு டைமில் என்னடா நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கலையே, எப்போ பார்த்தாலும் அப்பா பேர் சொல்லியே கூப்பிட்றாங்களே அப்படின்ற வருத்தம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ப்ளூ ஸ்டார் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது என் பேர் கூட யாருக்குமே ஞாபகம் இல்லை. சாம் 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 சாம்னு சொன்னாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ சாம்னு சொன்னோன்னே மீடியா நண்பர் வந்து ஒருத்தர் சொன்னார், ஏங்க அவர் சாம் இல்லைங்க, அவங்க அப்பா தாங்க பாண்டியராஜன் சார் அப்படின்னாங்க. இந்த வார்த்தை கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக எல்லாரும் வந்து இந்த கைத்தட்டல், விசில் சத்தம் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் சொல்கிற ஒரு காமனான விஷயம் வந்து நல்லா நடிச்சிருந்தீங்க, ஆக்டராக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்குறதுக்கு. இருக்கு, நான் வந்து ஃபோனில் எழுதியிருக்கேன், எதுவும் மறக்காமல் இருக்குது. இல்லைப்பா எப்பா. ஃபஸ்ட்டு ரஞ்சித் சார் பற்றி சொல்லணும். ரஞ்சித் சார் வந்து மெட்ராஸ்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். மெட்ராஸ் படத்துலேருந்து சார் கூட நான் ஒர்க் பண்ணோம். அவர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு கேரக்டர் நமக்கு கிடைக்குமான்ட்டு நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நிறைய படங்களில் முயற்சித்தேன், பட் நடக்கலை. இன்னைக்கு ப்ளூ ஸ்டார் மூலியமாக அது நடந்தது, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து எங்கள் டைரக்டர் ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த படத்தை நான் வந்தது எப்படின்னா, சாந்தனு என்னோட நண்பன், அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா ப்ளூ ஸ்டார்ன்ற படம் நடக்குது, இந்த மாதிரி கிரிக்கெட் சம்மந்தப்பட்டவங்க நடக்குது, நீலம் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் சொன்னது அவர் தான். அவர் மூலியமாக தான் எனக்கு இந்த படத்தில் ஐ வென்ட் டு தி ஃபிலிம். ஸோ அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்ஸ் சோனு, தேங்க்யூ. அடுத்து எல்லாரும் இப்போ வந்து கவிஞர் சாம்ன்றாங்க. இது வந்து சந்தோஷமாக இருந்தாலும் இது நான் எதிர்பார்க்கல, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கான காரணம் வந்து நான் சொல்கிற கவிதைக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு தேட்டரில். குறிப்பாக எத்தனை பேருக்கு தெரியும் நீ நவம்பரில் பூத்த டிசம்பர் பூ, இதெல்லாம் வந்து தேட்டரே வந்து அப்படி கைத்தட்டி ரசித்தாங்க. இதுக்கு காரணம் வந்து ஜெயக்குமார் சாரும் தமிழ் பிரபா சாரும் தான். ஏன்னா சார், நான் என்னைக்கு சார் கவிதை சொல்லியிருக்கேன்? இவங்க எழுதின அந்த கண்டென்ட்டை நான் சொன்னதால் அப்படி ரிசீவ் ஆச்சு. சார் கூட ஒரு வாட்டி சொல்லியிருந்தார், ட்விட்டரில் ரீட்வீட் பண்ணியிருந்தார் நான் போட்டதை. நடிகர்கள் வந்து ரைட்டர்ஸ் பற்றி சொல்கிறது ரொம்ப அபூர்வம்ட்டு. சார் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை சார். நீங்கள் உங்களோட எழுத்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு. தேங்க்யூ ஸோ மச் தமிழ் பிரபாண்ணா. அடுத்து படத்தோட மியூசிக் டைரக்டர், அவர் இங்கே இல்லை, கோவிந்த் வசந்தா சார். இன்றைக்கி வந்து இந்த சக்ஸஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணுறோம், ரசிக்கிறோம். பட் இந்த படத்தை பற்றி எந்த ஒரு விஷுவல்ஸும் பார்க்காம மியூசிக் வச்சு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த கோவிந்த் வசந்தாவுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ரயிலின் ஒலிகள் இந்த பாடல் தான் எங்களுக்கு ஒரு 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 ஹூக்காக இருந்துச்சு படத்துக்குள்ளே எல்லாரும் கூட்டு வர்றதுக்கு. அந்த வகையில் அவருக்கு பெரிய நன்றி. அடுத்து எங்கள் டைரக்டர் ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும். அசோக் கூட ஒரு மேடையில் சொன்னேன். அவரை பற்றி சொல்லணும்னா முரட்டுத்தனமான ஒரு ரவுடி குழந்தைன்னு சொல்லலாம். அவர் ரொம்ப பியூர் அட் ஹார்ட்.
ரஞ்சித் சார் சொன்னார், டே அவன் திடீர்னு கோவப்பட்டு கை விட்டுருவான்டா, எப்படி அவங்களாம் திட்டுறானா அப்படின்னாரு. சார் நீங்கள் சொல்லி தான் சார் அப்படி ஒரு கேரக்டர் எங்களுக்கு தெரியும், ரொம்ப குழந்தை மாதிரி எங்களை ஹேண்டில் பண்ணார் சார் அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஜெய் சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து இந்த படத்தோட ப்ரொட்டாகனிஸ்ட் அசோக் செல்வன். உண்மையிலே சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் அவரும் ஒரே வயசு தான், பட் உண்மையிலே ஒரு அண்ணன் தம்பி மாதிரி படத்தில் இருந்தோமோ இல்லையோ நாங்கள் பழகும் போது இருந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ அசோக். ஏன்னா ஒரு வாட்டியும் நடிக்கும் போது இப்போ இது என்னாலும் கொண்டாடுறோம், சந்தோஷமாக இருக்குது. பட் நடிக்கும் போதே ரொம்ப எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அசோக் தான். ஒரு வாட்டி ஒரு சீன் நடித்து படத்தில் ஒரு ஷெட்யூல் முடிஞ்ச போதும், மச்சான் அவசரப்படாத, இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு பிரேக் கிடைக்கும், அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத, என்னை நம்புன்னு சொன்னான். ஸோ தேங்க்ஸ் அசோக், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவன் வந்து ரொம்ப செல்ஃபிஷான ஆக்டர் கிடையாது, அவனை பற்றி மட்டும் யோசிக்க மாட்டான், கூட இருக்க ஆக்டர்ஸ் பற்றி யோசிப்பான். ஸோ இது எல்லாரும் பண்ணுறாங்களான்னு தெரில. தேங்க்யூ, தேங்க்யூ மச்சான், தேங்க்யூ. அடுத்து மற்ற நடிகர் ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன். அடுத்து எங்கள் அம்மா நடித்த லிசி மேடம், அப்புறம் திவ்யா. அம்மா அவங்கள பற்றி சொல்லணும். உண்மையிலே எங்களுக்கு நடிக்கும் போது எங்கெல்லாம் அந்த கேரக்டர்லாம் மறந்து அப்படியே ஒரு அம்மா கிட்ட ஒரு பையன் என்ன ஒரு அஃபெக்ஷன் செலுத்துவானோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அம்மாவை நடித்த லிசி மேடம், அப்புறம் குமரவேல் சார், அப்புறம் எங்கள் டீம் நிறைய பேர் இருக்காங்க. தருண், சுதா, தாமு, சடகோபன், சாரி நந்தகோபால், சாரி. ஸோ எல்லாருக்கும் பெரிய நன்றி. நான் நிறைய டைம் எடுத்துக்கிறேன் நினைக்கிறேன், சாரி கைஸ் யாராவது மறந்துட்டா. அப்புறம் கீர்த்தி பற்றி சொல்லணும். நான் சொல்லுவாங்க எல்லாருக்கும் இந்த படத்தில் நிறைய கிடச்சிச்சு, அசோக் செல்வனுக்கும் பொண்டாட்டியே கிடச்சிச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் த்ருவ்னு ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணார். எப்படி ஒரு ஸ்டண்ட்டுக்கு ஒரு சாங்க்கு ஒரு கொரியோகிராஃபரோ, ஸ்டண்ட்டுக்கு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரோ, ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னால அவர் வந்து ஒரு பெரிய பாட்டாக இருந்தார். அவருக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ த்ருவ். அடுத்து எடிட்டர், எங்கள் படத்தோட எடிட்டர் தாங்க ஸ்ட்ரென்த்து. நிறைய பேர் படம் முடிச்சுட்டு வந்து படம் சூப்பராக இருக்குது, டயலாக் நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். முதல் தடவை எடிட்டிங்காக அவ்வளோ கமெண்ட்ஸுங்க இந்த படத்துக்கு. இது யாரும் எதிர்பார்க்கல. ஒர்க் பண்ணுற எங்களுக்கு தெரிஞ்சும் அவரும் சொன்னார், அசோக் எப்படி ஷூட் பண்ணும்போது சொன்னாரோ, படம் முடிச்சுட்டு விஷுவல்ஸ்லாம் பார்த்து அவர் சொன்னார். ஸோ செல்வா சார் தேங்க்யூ, எங்கே இருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கோச்சா நடித்த பாலாஜி பிரசாத், அவர் ஹீஸ் லைக் மை பிரதர், என்னோட நேபர் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, சூப்பராக பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் உங்கள் மேலே கோபமாக இருக்காங்க. தேங்க்யூ. எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டோன்னா ஓகே. ஸோ மக்களே தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பெரிய ஒரு ரிசப்ஷன் கொடுத்ததுக்கு. அண்ட் முக்கியமாக நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி, லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ், கணேஷ் மூர்த்தி சார், சௌந்தர்யா மேம், அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா என்ன தான் நாங்கள் நடித்து பர்ஃபார்ம் பண்ணாலும் அது கரெக்டாக மக்களுக்கு போய் சேரணும். அந்த வகையில் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவங்க ஒரு பெரிய பார்ட் இந்த படத்தில். ஏன்னா கீர்த்தி சொன்ன மாதிரி அவங்க பண்ண படங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு ஒரு அவங்க லேபிள் போட்டாலே ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, நல்ல படமாக தான் இருக்கும்ன்ட்டு. இந்த படம் நல்ல படம் மட்டும் இல்லாமல் ஒரு வெற்றி படமாகவும் அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். தேங்க்யூ சாம், யூ டிசர்வ் ஆல் திஸ். ஸோ அடுத்து இவருக்கும் இந்த வெற்றி வந்து ரொம்ப டிசர்விங்கான ஒரு வெற்றி.